வணக்கம் மகாநதி சீரியல் ரசிகர்களே. இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு படு பயங்கரமான ட்விஸ்ட் நடந்திருக்கு. குடும்ப மானமே போக போகுதுன்னு பயந்து நடுங்கி போன ஒரு குடும்பத்துக்கு நம்ம விஜய் மாப்பிள்ளை எப்படி ஒரு பெரிய காவல் தெய்வமா வந்து நிக்கிறாருன்னு தெரியுமா? நர்மதா வாழ்க்கையில விளையாடுன அந்த கொடூரமான நபர் யாரு? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த அத்தனை பரபரப்பான உணர்ச்சிகரமான சம்பவங்களையும் ஒன்னு விடாம முழுசா பார்க்கலாம். நர்மதாவின் கண்ணீரும் குடும்பத்தின் மரண பயமும். எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நர்மதா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு பயத்துல யார்கிட்டையும் பேசாம ரூம்குள்ளேயே தன்னை அடைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு சாப்பிட கொடுத்து எவ்வளவோ கெஞ்சியும் அவ வெளியே வரவே இல்ல. தகப்பன் இல்லாத அந்த மோசமான பையனை நம்பி வெளியூருக்கு படிக்க அனுப்புனது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அவங்க அம்மா கண்ணீர் விட்டு கதறுறாங்க. அந்த பையன் இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரேன்னு மிரட்டி இருக்கான். இந்த விஷயத்தை நினைச்சு குடும்பமே பயத்துல உறைஞ்சு போயிருக்கு. நம்ம காவேரி எப்பவுமே தன் தங்கச்சிகளுக்காக உயிரையே கொடுக்குறவ இன்னைக்கு தன் தங்கச்சி நர்மதா படுற கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாம மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு ரொம்ப குழப்பத்தோட ஸ்கூலுக்கு போறா. யமுனாவும் இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்பவே சென்சிட்டிவா அழுதுகிட்டு இருக்கா. விஜயின் அதிரடி என்ட்ரி. ஸ்கூலுக்கு போற வழியில காவேரியை பாக்குற நம்ம விஜய் அவ முகத்துல இருக்கிற சோகத்தை பார்த்து துடிச்சு போயிடுறாரு. காவேரிக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவ்வளோ டிஸ்டர்ப்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்க நேரா அவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. விஜய் வந்ததும் கங்கா அவருக்கு குடிக்க ஏதோ எடுத்துட்டு வராங்க. ஆனா விஜய் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? காவேரியை கல்யாண விஷயமா யாராவது திட்டுனீங்களா அப்படின்னு ரொம்ப உரிமையாவும் பதற்றத்தோடவும் கேக்குறாரு. அப்போ அந்த குடும்பம், நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாப்பிள்ளை, உங்களை நாங்க எப்படி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி நர்மதாவுக்கு நடந்த அந்த கொடூரமான விஷயத்தை விஜய் கிட்ட அழுதபடியே சொல்றாங்க. அந்த பையன் ஈவினிங் வரப்போறான்குற விஷயத்தை கேட்டதும் நம்ம விஜய், நான் பாத்துக்கிறேன், அவன் வரட்டும், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு ஒரு மாசான வாக்குறுதி கொடுக்குறாரு. பள்ளியில் உருக வைத்த காவேரி. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல நம்ம காவேரி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கா. மதிய நேரத்துல சாப்பாடு கூட சாப்பிடாம நர்மதாவை நினைச்சு சோகமா இருக்கிறப்போ அங்க இருக்கிற ஒரு சின்ன குழந்தை மிஸ் ஏன் சாப்பிடலன்னு கேட்டு தன் சாப்பாட்டை காவேரிக்கு அன்பா கொடுக்குது. அந்த இடத்துல தன் வலிகளை மறைச்சுக்கிட்டு காவேரி சிரிச்சபடியே சாப்பிட்ட அந்த உண்மையான அன்பும் சோகமும் நம்ம எல்லார் மனசையும் ரொம்பவே எமோஷனலா மாத்திடுச்சு. குடும்ப அரசியல் மற்றும் எதிர்பாராத திருப்பம். வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ இந்த விஷயத்தை ஏன் விஜய் மாப்பிள்ளை கிட்ட சொன்னீங்க, நாமே சமாளிச்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு அவங்க அம்மா, ஆம்பளை இல்லாத வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நம்மால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா விஜய் மாப்பிள்ளை வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தை எனக்கு அவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்றாங்க. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம ராகினி வழக்கம் போல தன்னோட தந்திரமான மூளையை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை வச்சு என்ன சதி பண்ணலாம்னு ரகசியமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பசுபதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா குடும்ப மானம் போச்சுன்னு சொல்லி பெரிய கலவரமே நடக்கும்னு எல்லாரும் உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருக்காங்க. எபிசோடின் கிளைமாக்ஸ். இன்னைக்கு எபிசோட் முடிவுல பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அந்த பையன் வரப்போற நேரம் நெருங்க நர்மதா முகத்துலையும் அவங்க அம்மா முகத்துலையும் ஒரு பெரிய திகில். ஆனா நம்ம விஜய் யாருக்கும் தெரியாம அந்த பையனை சந்திக்க நர்மதாவுக்காக ஒரு அண்ணனா காவேரிக்காக ஒரு காதலனா காத்துக்கிட்டு இருக்காரு. ஈவினிங் என்ன நடக்கப் போகுதுங்குற அந்த உச்சக்கட்ட பதைபதைப்போட இன்னைக்கு எபிசோடை முடிச்சுட்டாங்க. நாளைய எபிசோடுக்கான எதிர்பார்ப்புகள். விஜயின் ஆக்ரோஷம். நாளைக்கு எபிசோட்ல அந்த கொடூரமான பையன் வீட்டுக்கு வரும்போது நம்ம விஜய் அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி நர்மதாவை அந்த பிரச்சனையில இருந்து நிரந்தரமா காப்பாத்துவாரு. ராகினியின் சதி. இந்த பிரச்சனையை அப்படியே தனக்கு சாதகமா பயன்படுத்தி பசுபதிகிட்ட தப்பா சொல்லி விஜய்க்கும் காவேரிக்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசலை உருவாக்க ராகினி பிளான் பண்ணுவா.
பசுபதியின் அதிரடி கோபம் பிரச்சனை நடக்குற நேரத்துல சரியா பசுபதி இன்றி ஆகி நர்மதாவையும் குடும்பத்தையும் வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு ஒரு எமோஷனலான பெரிய பூகம்பம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அத்தனை பரபரப்பான திருப்பங்களையும் நாளைக்கு எபிசோட்ல பொறுத்திருந்து பார்ப்போம்.